ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. இன்னைக்கு இந்த ஜியோ பொலிட்டிக்கல் உலக செய்திகள்ல மறுபடியும் பரபரப்பா பேசுபொருளா இருப்பது இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா. இதுல இடையில கொஞ்சம் கொஞ்சம் வந்து லேசா ஓமான் வருது. அதுக்கப்புறம் வந்து யுஎஸ்எஸ் ஆபிரகாம் லிங்கன் அந்த கப்பல் வருது. இதெல்லாம் வருது. ஆனா மேஜரா என்னன்னா, இன்னைக்கு பேசுபொருளா இருக்கிறது ஈரான விட அதிகமா இஸ்ரேல். காரணம், இன்னைக்கு அவரு பெஞ்சமின் நெத்தன்யாகு அவசரமா அமெரிக்கா போயிருக்கிறாரு. எதுக்கு அப்டின்னா, அந்த அதிபர் ட்ரம்பை மீட் பண்றதுக்காக. அதாவது இந்த வருஷம் இல்ல போன வருஷம் ஜனவரியில அமெரிக்க அதிபரா 2வது முறையா வந்ததுக்கப்புறம், இன்னொரு நாட்டோட அதிபர் அதிகமான முறை வந்து போய் மீட் பண்ணி அதாவது சந்திச்சு அ கோரிக்கை வச்சது வச்சதோ பேசுனது வந்து பெஞ்சமின் நெத்தன்யாகு தான் அதிக முறை. இப்போ போயிருக்கிறது வந்து 7வது முறை. அப்ப என்னன்னா, அமெரிக்காவுக்கு இஸ்ரேல தவிர வேற வேலை அதிகமா இல்ல அப்டின்னு சொல்ற மாரி இப்ப தோணுது. என்னன்னா, இவங்க வந்து ஒவ்வொரு முறை போனாலும், இவங்க போறதுக்கு அந்த ஒரு டீமே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. உட்காந்து பேசுவாங்க. அடுத்து என்ன செய்வாங்கன்னு, போறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிப்பரேஷன், போனதுக்கு அப்புறம் ஒரு ப்ரிப்பரேஷன், அதுக்கப்புறம் அதோட ஃபாலோ அப் அப்படின்னு அந்த மொத்த நிர்வாகமும் இஸ்ரேலுக்காகவே வேலை செய்யும் அப்படிங்கிறது. இஸ்ரேலும் அமெரிக்காவுக்காகவே வேலை செய்யும். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்போ போயிருக்கிறாரு. எதுக்கு போயிருக்காருன்னா, அவரோட முக்கியமான கோரிக்கை என்ன? ஆ அங்க வந்து நட்டான்ஸ் அண்ட் ஃபர்டோ அந்த 2 இடத்துலயும் வந்து ஆ இமிடியேட்டா குண்ட போட்டு அழிச்சு முடிக்கணும் ஈரான்ல அப்படின்னு சொல்றது தான் அவங்களுடைய முக்கியமான கோரிக்கை. இன்னொன்னு எப்படின்னா, நேத்து நைட்டு இங்க இஸ்ஃபஹான் அந்த அ ம அணு என்ரிச்மென்ட் பிளேஸ் இருக்கு இல்லையா? அதோட என்ட்ரன்ஸ டோட்டலா ஈரான் வந்து குளோஸ் பண்றாங்க. அப்போ இது வந்து இஸ்ரேல் அவங்க டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல்ல பார்த்தாலோ, அல்லது நம்ம CNN அந்த மாரி சில விஷயங்கள் அல்ல அல் ஜசீரா இந்த மாரி ம செய்தி சேனல்கள்ல செய்திகள்ல பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்க என்ரிச் பண்ண எக்கச்சக்கமான யுரேனியத்த பாதுகாப்பா இஸ்ஃபஹான்ல உள்ள பதுக்கி வைக்கிறாங்க. பதுக்கின்னா அவங்க நாட்டுல வைக்கிறாங்க. ஆனா வைக்கிறாங்க. அத நம்ம கைப்பத்தாம, அத அடிக்காம நம்மளுக்கு எதிர்காலம் இல்ல அப்படின்னு பெஞ்சமின் நெத்தன்யாகு அவரு ரொம்ப ஸ்ட்ராங்கா கருத்து வெளியிட்டிருக்காரு. அதுபோக இப்ப இருக்கிற பிரசிடென்ட் இருக்காரே, அவரும் சொல்லியிருக்காரு, ஈரான் பண்றது வந்து கரெக்ட் இல்ல. அவங்கள நம்ம இப்ப விட்டுட்டோம்னா, அவங்க என்ரிச் பண்ணி பெரிய ஆளா ஆயிருவாங்க. நம்ம வந்து அ திரும்ப அவங்களுக்கு என்ன சொன்னாலும் நம்ம வந்து அவங்கள எதிர்த்து அடிக்கவே முடியாது. அதே நேரத்தில இப்ப அடிக்கன்னா கூட ஈரான வந்து ஏனோ தானோன்னு அடிச்சிட முடியாது. ஆ ஈரானோட வலிமை வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. அவங்கள வந்து எப்படி பார்த்தாலும் அவங்களோட என்ரிச்மென்ட் பிளேஸ நம்ம அடிக்க ஆரம்பிச்சோம்னா, நம்ம தொலைஞ்சோம் அப்படின்னு இப்ப பிரசிடென்ட் வேற திருவாய் மலர்ந்திருக்கிறாரு. இப்போ அதிகமா வந்து இந்த பேசுபொருளா இருக்கிறது, பேச்சுல அடிபடுறது வந்து ம நெத்தன்யாகு தான். காரணம் நெத்தன்யாகு தான் ஊழல் பேர் வழி, அப்புறம் வந்து அதிகார பேர் வழி அப்படின்னு எக்கச்சக்கமா நடந்தது. அதையெல்லாம் தாண்டி அவர் வந்து தன்னோட அதிகாரத்தையும் இதையும் தக்க வச்சுக்கிறதுக்காக, அதுபோக இஸ்ரேல் வந்து தன்னோட கட்டுப்பாட்டுல இருக்கணுங்கிறதுக்காக என்னென்னலாமோ பண்ணி பார்க்குறாரு. ஸோ ஒரு பக்கம் இது அந்த பேச்சுவார்த்தைக்காக ஈரானோட இது பேச்சுவார்த்தைக்கு போயிருக்காங்க. அப்புறம் அமெரிக்காவோட இது என்ன அப்படின்னா, அவங்க யுஎஸ்எஸ் ஆபிரகாம் லிங்கன் கப்பல வந்து அங்கேருந்து நகர்த்தணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி. ஆனா அப்படி நகர்த்துனா என்ன? நகர்த்தாம இருந்தா என்ன? அப்படின்றது ஒரு பெரிய டிபேட் நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னா, ஒருவேள அங்க அ யூசஸ் ஆபிரகாம் லிங்கன் அப்படியே வச்சுட்டு, அது போக இங்க ம அவங்களுடைய தளத்தில இருந்து ஈரான் அடிச்சா என்ன நடக்கும்? அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பிளான் பண்றாங்க. இப்ப தாட் ஏவுகணை வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 தாடு அ இதுக்கு ஜோர்டானுக்கு வந்து இறங்கியிருக்கிறதா தகவல் இருக்கு. இது ஒரு தகவல் தான். அப்ப ஜோர்டான்ல வந்து நிறையா வந்து இறங்குது அப்படின்னா, ஒரு தாட் அப்படின்னாலே அது வந்து ஒரு பயங்கரமான என்ன சொல்றது ஒரு 2500, 3000 கிலோமீட்டர் அங்கேருந்து அதுக்கு முன்னாடி வரக்கூடியதையே கண்டுபிடிச்சு போய் அழிச்சிரும். அப்படின்ற ஒரு பவர்ஃபுல்லான அ ம ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அது. அத வந்து கொண்டு வந்து நிறைய இறக்குறாங்க. அது வந்து பயங்கரமான விலை. அவ்வளோ ஈஸியா வந்து யாருக்கும் கிடைக்காது. ஏற்கனவே 2, 3 வந்து இஸ்ரேல் குடுத்துருக்காங்க. இப்போ 7 தாட் வந்து THAAD தாட். அத அ ஜோர்டான்ல வந்து இறக்கி வச்சிருக்காங்கன்னா, எந்த காரணத்த கொண்டும் ஈரான்ல இருந்து ஒரு மிசைல் கூட அ ய இஸ்ரேல் வந்து அடிச்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்? ஈரான் வந்து அடிக்கும்னு நினைக்கிறாங்களா? ஈரான் எப்ப அடிக்கும்? இஸ்ரேலோ அல்லது அமெரிக்காவோட மத்த கப்பல்ல இருந்து எங்க இருந்தோ அல்லது கத்தார்ல இருந்து வேற இடங்கள்ல இருந்து ஈரான ஏதாவது தாக்குச்சுன்னா, உடனே ஈரான் வந்து ரிட்டாலியேட் பண்ணுவாங்க. அந்த மாரி அடிச்சிடக்கூடாது. அடிக்கும்போது இஸ்ரேல காப்பாத்தணும். நீங்க வந்து அப்படி சவுதி அரேபியா காப்பாத்துறோம், இல்ல அங்க தளங்கள் இருக்கக்கூடிய ஓமான், UAE எது வேணாலும் அவிங்க நாசமா போகட்டும் பரவால்ல. இஸ்ரேல் வந்து நம்ம எந்த காரணத்த கொண்டும் ஒரு பிட் கூட இழந்துறக்கூடாது. போன வருஷம் 12 நாள் போர்ல
ஈரான் அடித்த அடி வந்து அவங்களுக்கு மறக்கவே இல்லை. நிறைய விஷயங்கள் வந்து ஃபோட்டோவும் வீடியோவும் வந்து இப்போ வெளியே வந்துருச்சு ஆக்சுவலாக. ஆரம்பத்தில் வெளியே வர எங்களுக்கெல்லாம் வலிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது நிறைய வெளியே வந்துருச்சு. இப்போ ஒரு சூழல் வந்து இந்த மாதிரி வந்திருக்க நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, இஸ்ரேல் இன்னொரு பக்கம் இங்கே இப்போதைக்குள்ள இவங்க வந்து ஈரான் அடிக்கிற மாதிரி தெரியல, சண்டை வர்ற மாதிரி தெரியல. ஆனால் நம்ம எப்படி சும்மா இருக்க முடியும்? அப்படி தூக்கி வச்ச அருவாள் வந்து ரத்தம் பார்க்க வைக்க முடியாது அப்படின்னு இப்போ காசாவை திரும்ப அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன சொல்றாங்க? காசால வந்து இன்னும் வந்து ஹமாஸ் இருக்காங்க. அவங்கள வந்து அடிக்கணும். அவங்கள வந்து ஒழிக்கணும் அப்படின்னு திரும்ப அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரஃபா கேட்ட கொஞ்சம் திறந்திருக்காங்க. அப்புறம் அவங்கள பூரா பாதிக்கப்பட்டவங்க எல்லாத்தையும் வெளியேத்துற பேர்ல எல்லா பாலஸ்தீனர்கள் காசா மக்களையும் வெளியேத்தி அந்த இடத்த பூரா இவங்க வந்து ரியல் எஸ்டேட் பண்ணணும் அப்படின்னு என்னென்னவோ பிளான் பண்றாங்க. இதெல்லாம் ஓகே அப்படின்னா, அ ஈரான் வந்து இந்த மாரி ஆயுத குறைப்பு, அப்புறம் என்ரிச்மெண்ட்ட ஸ்டாப் பண்ணி எல்லாத்தையும் ஒத்துக்கிருச்சு அப்படின்னா, கிரேட்டர் இஸ்ரேல் திட்டம் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துரும் அப்படின்னு இஸ்ரேல்ல வந்து ஆர்வப்படுறாங்க. ஏன்னா கிரேட்டர் இஸ்ரேல் திட்டம் வந்து இஸ்ரேலுக்கு நல்லதோ இல்லையோ அமெரிக்காவுக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது எல்லாம் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு சூழல். இந்த மாரி ஒரு சூழல்ல ஈரான் என்ன பண்றாங்க, அவங்களோட என்ரிச்மெண்ட்ட வந்து நிறுத்தவே இல்ல. நட்டான்ஸ் அண்ட் ஃபர்டோல என்ரிச்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கு. என்ரிச் பண்ணப்பட்ட யுரேனியத்தை எடுத்து லாரி லாரியா கொண்டு போய் அ இஸ்ஃபஹான்ல உள்ள வந்து பாதுகாப்பா வைக்கிறாங்க. என்ன பண்ணாலும் அவங்க கையில இருக்கிற அந்த யுரேனியத்த வேற யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்களுக்கு சப்போர்ட்டா எக்கச்சக்கமா சைனா வந்து இறக்கிட்டே இருக்கு. அ அதையும் தாண்டி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அந்த முக்கியமா டெஹ்ரான், அந்த ஃபர்டோ, நட்டான்ஸ், இஸ்ஃபகான் இந்த இடங்கள்ல ஒரு மிசைல் கூட அது வந்து இதா இருக்கட்டும், டொமஹாக்குன்ற அந்த ஸ்டெல்த் இருக்கு இல்லையா? அந்த டொமஹாக் ஏவுகணையா இருக்கட்டும், அல்லது இவங்க இஸ்ரேல்லேருந்து F-35லேருந்து வரக்கூடிய ஏவுகணையா இருக்கட்டும், அல்லது கப்பல்லேருந்து வரக்கூடியதா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் ஈரான்ல வேற எங்க வேணாலும் அடிச்சுக்கோ, பரவால்ல. அடிச்சுக்கோன்னா என்ன? அத தடுப்போம். ஆனா, ஒரு ஏவுகணை கூட கீழ விழுந்துறக்கூடாது, விழுந்து டேமேஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல சைனாவும், ரஷ்யாவும், ஈரானும் அப்படி கம்பைன் பண்ணி ய இது பாதுகாப்புக்கு ரொம்ப பயங்கர வலிமையா இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. இதுல இப்போ ஓமானோட டர்ன் என்ன அப்படின்னா, ஓமான் இப்ப திரும்பவும் அடுத்த ரவுண்டு பேச்சுவார்த்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஓமான் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. அதனால இன்னைக்கு என்னன்னா, ஈரான்ல இருந்து ஒரு முக்கிய அமைச்சர் அ ம கத்தாருக்கு போயிருக்கிறாரு. கத்தாருக்கு போயி, சரி அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில என்னென்னலாம் நாங்க வந்து உடன்பட தயாரா இருக்கோம். என்னென்ன இதெல்லாம் வந்து அமெரிக்கா வந்து உடன்படணும். அதாவது நம்ம வீட்ல என்ன பண்ணணும், இப்போ விசேஷம் பண்ணணுமா, சடங்கு பண்ணணுமா, என்ன பண்ணணுங்கிறத ஏதோ தூரத்தில இருக்கிற இன்னொருத்தன்ட்ட கேட்டு பண்ற மாரி ஆயிப்போச்சு. ஆனா அங்க வேற வழி இல்ல. காரணம் ஈரான தனிமைப்படுத்தி மத்த அரபு நாடுகள்லாம் வந்து அமெரிக்காவுக்கு அடிமையா இருக்கிறதுனால, வேற வழி இல்லாம ஈரானும் கொஞ்சம் கட்டுப்பட வேண்டிய சூழல் இருக்கு. எதுவரைக்கும்னா, அவங்க அஃபிஷியலா அ அணு ஆயுதத்த டெஸ்ட் பண்ணி, நாங்களும் உலகத்தில மிகப்பெரிய பவர்ஃபுல் நாடு அப்படின்னு சொல்ற வரைக்கும். இப்ப என்னன்னா, இப்ப சவுதி இந்த நேரத்தில என்ன பண்றாங்க, சவுதி அரேபியாவும் அணு ஆயுதம் உள்ள ஒரு நாடு அப்படின்னு அனௌன்ஸ் பண்றதுக்கு தயாராயிட்டாங்க. அது ஒரு செய்தி வந்தது. உண்மையிலேயே அந்த செய்தி வந்து நம்பக்கூடிய செய்தியா தான் இருக்கு. என்னன்னா, அவங்க வந்து இங்க ஈரானோட பயங்கரமா நெருங்கி கைகோர்க்குறாங்க. அப்புறம் பாகிஸ்தானோட ரொம்ப நெருக்கத்தில இருக்காங்க. அ அந்த மாரி ஒரு சூழல்ல, சவுதி அரேபியாவும் அங்க வந்து என்ரிச் பண்ணி தயாரிக்கிறாங்களோ இல்லையோ, வெளியில என்ரிச் பண்ணி தயாரிச்சத விலைக்கு வாங்கி, அவங்க கையிலயும் வந்து இந்த மாதிரி அணு ஆயுதம் அ பெற்ற நாடு அப்படின்னு அனௌன்ஸ் பண்றதுக்கு சவுதி அரேபியா எக்கச்சக்கமான செலவு பண்ணி செலவு பண்ணவும் ஏற்கனவே செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கன பாகிஸ்தானுக்கு கிட்டத்தட்ட 30 பில்லியன் யுஎஸ் டாலர தாண்டி இந்த அணு ஆயுத சோதனைக்காக மட்டுமே அவங்க வந்து செலவு பண்ணியிருக்காங்க. இப்பேற்பட்ட சூழல்ல சவுதி அரேபியாவும் அவங்க தயாராயிட்டாங்க. ஏற்கனவே சவுதி, யுஏஇ வந்து கான்ஃப்ளிக்ட் வந்து ஒரு பக்கம் போய்க்கிட்டு இருக்கு. அத பத்தி தனியா பெரிய டீட்டெயிலே பேச முடியும். இப்போ வந்து என்னன்னா, சவுதி அரேபியா கடன் வாங்கியாவது, அல்ல விலைக்கு வாங்கியாவது அணு ஆயுத நாடுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண தயாராயிட்டாங்க. அதனால என்ன நடக்குது? அவங்க வந்து ஈரானோட ரொம்ப பயங்கர நெருக்கமா வர்றாங்க. அந்த நெருக்கம் எங்க போய் சேர்க்கும் அப்டின்னா, ஆ ஏற்கனவே சவுதி அரேபியா என்ற மிகப்பெரிய நிலப்பரப்பு மிடில் ஈஸ்ட்ல ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு அமெரிக்காவுக்கு சொல்லதானா சரி, சரின்னு கேட்டுட்டு இருக்க வரைக்கும், அமெரிக்காவுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. இஸ்ரேலுக்கு சாதகமா இருக்கு. என்னைக்கு சவுதி அரேபியா ஈரான் பக்கம் சாயுதோ, அன்னைக்கு நீங்க யுஏஇ இருக்கட்டும், கத்தாரா இருக்கட்டும், ஓமானா இருக்கட்டும், அது எல்லாமே ஏன்னா ஏமன் சொல்ல முடியாது. ஏமன் வந்து ஏற்கனவே இஸ்ரேலுக்கு, அமெரிக்காவுக்கும் எதிரான நாடு. அப்புறம் அந்த பக்கம் வந்து நீங்க ஆஃப்ரிக்கன் அந்த ஓரத்தில இருக்கிற ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியா இருக்கட்டும், எல்லாமே அமெரிக்காவுக்கு எதிரான நாடா இருக்கு. இன்க்ளூடிங் அ எகிப்து.
எகிப்து வந்து எந்த பக்கம் இப்போ சேரலை. ஆனால் அவங்களுக்கு வந்து தேவை ஏற்பட்டால் மிடில் ஈஸ்டில் இவங்களோட ஈரானோட சேர்றதுக்கு தயாராக இருக்காங்க. அப்புறம் துருக்கி அவங்கள சொல்ல வேண்டியதில்லை, நம்ப வேண்டியதில்லை. இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து சவுதி அரேபியா ஈரானோட காமிக்கிற நெருக்கம் அமெரிக்காவோட அடிவயத்தில் புளிய கரைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நெத்தன்யாகு போய் பேசிட்டு என்ன முடிவெடுத்துட்டு வர போகிறாங்க. ஈரானை தாக்க போகிறாங்களா அல்லது ஈரானை தாக்கலை, அடுத்து வேறு ஏதாவது சமாதான பேச்சுவார்த்தை அடுத்த கட்டத்துக்கு வரப்போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்களா அப்படின்னு தெரியல. எது நடந்தாலும் இம்மிடியட்டாக போர் வராது அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு வந்து தெரியுது. போர் வந்தது அப்படின்னா எல்லாத்துக்கும் பெரிய பாதிப்பு. உலகமே அடுத்து ஒரு 25, 30 வருஷத்துக்கு பின்னாடி போயிரும் உலகமே. நம்ம சொல்றது அங்க ஈரான் அடிச்சா இந்தியாவுக்கு பாதிப்பு, ஈரான் அடிச்சா ஜப்பானுக்கு பாதிப்பு, சைனாவுக்கு, ரஷ்யாவுக்கு, இந்த பக்கம் ஆப்பிரிக்கன் கண்ட்ரில ஆரம்பிச்சு தென் அமெரிக்க, லத்தீன் அமெரிக்கா கண்ட்ரி எல்லாத்துக்கும் வந்து பாதிப்பு. அப்படிங்கிறனால யூரோப்பியன் கண்ட்ரி எக்கச்சக்கமா பாதிப்பு. அப்படிங்கிறனால போர் வந்து இப்போதைக்கு வராம எந்த அளவுக்கு வந்து நெருக்கி கொண்டு போய் போர் தவிர்ப்பாங்க, அவாய்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது. அதே நேரத்தில போர் வந்தே தீரணும், போர் மூண்டே தீரணும் அப்படிங்கிறதுல இஸ்ரேல் வந்து ரொம்ப முனைப்பா இருக்கு. ஸோ, அந்த அமெரிக்காவோட அடிவயத்தில புளிய கரைச்சது அல்லது இங்க வந்து நரி வேலை பண்ணக்கூடிய இஸ்ரேல் அடுத்த கட்டம் என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்த ஒரு காணொளியில சந்திப்போம். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.